Hi sir. Hi madam. So உங்கள் பேர் சார், உங்கள் ஏஜ்? என் நேம் ராஜா, 37. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போது? இப்போ நல்லா இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் மேடம். ஓகே, பண்ணி இப்போது எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு கரெக்டாக? பண்ணி 7 மாதம் ஆகுது மேடம். ஓகே, நம்ம கிளினிக் ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் இந்த பிரச்சனை விஷயமா. அவர் தான் ரெஃபர் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் கிளினிக் வந்து பார்த்த பிறகு ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு எப்படி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? முதல்ல டாக்டர் வந்து செக்கப் வந்திருந்தேன் மேடம். செக்கப்பில் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு மாதம் வச்சு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டேட்டில் எனக்கு வந்து சர்ஜரி நடந்தது மேடம். ஓகே சார். அந்த சர்ஜரி பீரியடில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த 3 days? அந்த 3 days கொஞ்சம் பெயின் இருந்தது. பட்டு கிளினிக்கில் ஒரு ஆள் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்காகவே என்னை ரெகுலராக செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செக் பண்ணி என்னுடைய கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்டாமினலாக தான் பார்த்துக்கினாங்க என்ன. எனக்கு அந்த ஒரு இஷ்யூ வரல. ஓகே, இங்கே உங்களுக்கு அந்த 3 daysக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருந்துச்சா? எல்லாமே நல்ல கண்டிஷனாக கரெக்டாக தான் மேடம் இருந்துச்சு. ஓகே சார். ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் நீங்கள் அந்த 3rd டேலேருந்து 10th day வரைக்கும் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க சார்? அந்த 7 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்க சொன்னாங்க. அந்த சிஸ்டத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார். இப்போது 10th day வந்திருப்பீங்க. 10th day வந்த பிறகு என்னென்ன மாதிரி ஃபாலோஅப்ஸ் இருந்துச்சு எவ்ரி மந்த்? அண்ட் தென் என்னென்ன மாதிரி மெடிக்கேஷன் டயட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? டெய்லியுமே ஹேரை வந்து செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட சொல்லிட்டு இருந்தாங்க கிளினிக்கில். டெய்லியுமே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கண்டிஷன் வந்து செக் பண்ணாங்க. 10th day நான் வரும்போது வாஷ் பண்ணாங்க. அவங்களே வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி பேண்டட் பண்ணி அமைச்சிருந்தாங்க. திருப்பி இப்போ 25th day வந்து வர சொல்லியிருந்தாங்க என்ன இங்கே. ஓகே சார். இப்போது அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த பிறகு 10th டேக்கு அப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் மந்த்லி. ஸோ அது வந்து எப்பப்போ வந்துருந்தீங்க? பிஆர்பிஸ்லாம் எவ்வளோ பிஆர்பி இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் நான் மொத்தம் 6 பிஆர்பி எடுத்திருக்கேன். மொத்தம் மாதத்துக்கு ஒரு பிஆர்பி எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, நடுவில் என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போது? நடுவில் விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆயில் ஒன்று அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்கும். ஓகே, இப்போ ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வந்து பயப்படுவாங்க, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ இல்லை பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெயின்ன்றது இருக்க தான் செய்யும், பெயின் இல்லாத இருக்காது. பட்டு ரொம்ப ஹெவியான பெயின்லாம் கேட்டால் அந்த அளவுக்குலாம் பெயின் இல்லை. அதுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சைடு எஃபெக்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் எதுவும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஓகே சார். இப்போ நீங்கள் பிஃபோர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல்ல நிறைய பேர் என்ன நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, சொட்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் அவங்க வாயாலேயே ஹீரோ மாதிரி வரும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். நீங்கள் இப்போது 100% சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு ஓகேவா? 100% சாட்டிஸ்ஃபை தான் மேடம் எனக்கு. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ.